அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஓகே, முதல் செக்ஷன்ல நாம என்ன கேட்டோம்? நமக்குள்ள என்ன ரெண்டு காரியம் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கிறவங்களா சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மையும், இன்னும் சத்தமா தாழ்மையும். இந்த ரெண்டு நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் யாரு? சொல்லுங்க சத்தமா, யாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நல்ல கரங்களை தட்டி, எத்தனை பேருக்கு நல்லா கை தட்ட வரும்? நல்ல தலைக்கு மேல தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். பாடுவோமா? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. நல்ல கையை தட்டி பாடணும். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுப்பாட்டின் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். தலைக்கு மேல கையை தட்டி, இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். பின்னாடி எல்லாம் நல்ல கையை தட்டி, இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பு. நல்ல கையை தட்டி உற்சாகமாய். உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால். சொல்லுங்க. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தில் கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான், தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் மீட்க பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாலே. மீட்ப பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனை. மேல கையை தட்டி, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. நல்ல உற்சாகமாய். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. வல்லமையின் ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை. தலைக்கு மேல கையை தட்டி, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை.
பறந்தோடுது. அல்லேலூயா, பேய்கள் ஓடுது. கடைசியாய் சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஏசப்பா ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. நல்ல கையை தட்டி உற்சாகமாய் தேவாவியானவரே தேவையாவையானி பரிசுத்த ஆவியானவரே இடத்தை முழுவதுமாக சில மணி நேரங்களுக்கு நீங்க ஆளுகை செஞ்சிருங்கப்பா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா, பேய்கள் ஓடுது. அல்லேலூயா, பேய்கள் ஓடுது. நல்ல மேல கரை தலைக்கு மேல ரெண்டு கையோ தட்டி நல்ல வாயை திறந்து அப்படியே துதிங்க பார்க்கலாம். ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியை பெற்றவர்கள் வாயை திறந்து அப்படியே அந்நிய பாஷை வர இருந்தா வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். ஷேகா தரலமாந்தரபா லீவனா கடனா லதாரபா ஊரகடனா நல்ல வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடம் முழுவதுமாக தேவ ஆவியானவர் நீங்க வியாபித்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய கரத்திற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்திற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை உங்க மேல அன்பு இல்லைன்னா நாங்க தூங்கிடுவோம். உங்க மேல அன்பு இருந்துச்சு, ஜனங்க 3 நாளும் இயேசு என்ன பேசுறாருன்னு இயேசுவையே பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஜனங்க உங்களையே பார்க்க போறாங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தூக்கத்தை வெறுக்கிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் தியாகம் செய்கிறோம். காரணம் இயேசுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. நீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசையா. உங்க கரத்துல எங்களை விட்டு கொடுத்துறோம். 2 கையை மேல உயர்த்தி அர்ப்பணிச்சு அப்படியே கண்ண மூடிட்டு கேளுங்க. மனுஷங்க சொல்றது சில நேரத்துல இல்லை, எல்லா நேரத்திலையும் போய் தான். நான் சொல்லுவேன், சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி கர்த்தருடைய வசனம்னு சொல்லிட்ட உடனே நம்ம தூக்கம் இல்லை. உலகத்துல நம்ம விருப்பப்படுகிற எந்த காரியம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் இயேசுவினுடைய வார்த்தை மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியும். ரெண்டு கையும் மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. உம்முடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். இந்த இடத்தை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆளுகை செஞ்சிருங்க ஆண்டவரே. எல்லா அசதிகள் நீங்கட்டும். உங்க மேல எங்கள் கண்கள் நோக்கமாய் மாறட்டும். இருக்கிற இந்த சில மணி நேரங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் தற்செயலா ஆண்டவரை இணைக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் ஆல்ரெடி முன்குறித்தபடினால் தான் இங்க நிற்கிறோம். எங்கள் எல்லாரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை விட்டு கொடுக்கிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு.
ரெண்டு கையும் மேல உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? உம்மை அல்லாமல் உம்மை தவிர உம்மை தவிர லேபானமாரா சேக்லா தனந்தரோ. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுமா? ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் இயேசையா தேவையெல்லாம் எதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லை ஏசப்பா, நீங்க தான் ஆசையெல்லாம் தேவையெல்லாம் அப்பா நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. எத்தனை பேர் அலை அலையாய் 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 அலை ரெண்டு கையை குப்பி ஆண்டவருக்கு நேரம் அப்படி குப்பி சொல்லுவோம். எல்லாம் ரெண்டு கையோட குப்பி அப்பாக்கு நேரம். தேங்க்யூ 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 ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நீர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறோம், நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏங்கி ஏங்கி தவித்து உனக்குள்ள ஆவியை அனுப்புகிறார். அந்த ஆவி உனக்குள் வாசம் செய்தார். நீ பிள்ளை. வானத்துக்கு நேரம் தலையை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுறீங்களா? அப்பா 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 அப்பா. சொல்லுங்க அப்பான்னு சொல்லுங்க. அப்பாவை பார்த்து பேசுங்க. அப்பா அப்பா மகனா மகள்னா அப்பா அப்பா மகனா மகனா. நான் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா 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 மகனா மகளா அப்பா அப்பா கண்ணின் மணிதானே அப்பா,
சொன்ன மாதிரி தூக்கம் வருதுங்களா? சரி, எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க வார்த்தை கேட்க? பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு டக் டக் டக்குன்னு நான் சொல்றேன் காரியத்தை எழுதுங்க. சரிங்களா? டைம் இல்லாததுனால நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே நான் கம்ப்ரெஸ் பண்ணி நான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லலாம். ஸோ காலையிலேருந்து கேட்டோம். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்கணும், ஒரு விழுப்புக்காக நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். மண் என்னவா மாறிச்சுங்க? சத்தமா சத்தமா சத்தமா. மண் என்னவா மாறிச்சு? வேணும் என்றால் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் மிக மிக அவசியம். இரண்டாவது இன்னொரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சன் ஆஃப் காட் அல்லது இந்த தேவகுமாரன், இவர் பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் முடிவு பரியந்தம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5:8 பிரகாரமாய் 8வது வசனத்தின் பிரகாரமாய் அவர் முடிவு பரியந்தம், அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தி பிதாவுக்கு என்ன பண்ணாருங்க? அப்படிதானே போட்டுங்க. அந்த வசனம் போடுறீங்களா? Philippians chapter 2 verse 8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்போ சாவர வரைக்கும், எப்போ வரைக்குங்க? till the death on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன பண்ணார்? சிலுவை வரைக்கும் என்ன பண்ணாராம்? தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளுடைய சரீரம் இன்னொரு விதத்துல நாம் தேவ புத்திரர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையும் கீழ்ப்படிதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. தாழ்மையும் கீழ்ப்படிதல். இந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தரித்து கொள்ளுகிறவர்கள், அவர்கள் தங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கள் மாம்ச இச்சைகளுக்கு செத்து போனவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. எவர்களுக்குள்ள தாழ்மையும் கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அவர்கள் மாம்சம் செத்து போனதா இருக்கும். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்களே. ரோமன் chapter 12 verse 1 and 2. அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை. அடுத்து அல்லேலூயா. உங்க சரீரம் புதுசா மாறுறதுனால மறுரூபமாகுங்க. ஆமென். அப்படி இருக்குதுங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் என்ன ஆகுங்க? மறுரூபமாக. உள்ளான மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல இருக்கிற வசனத்தை போடுங்க மறுபடி. 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அவ்வளவுதான். தேவனை இரக்கங்களை முன்னிட்டு வேண்டுகிறோம். எதுவே நீங்கள் செய்ய புத்தி உள்ள. எதை சாகடிக்கணுங்களா? சரீரத்தை. பலினா என்ன சொல்லுங்க? எப்படி வெட்டுவாங்க தெரியுங்களா? ஆசாரியருங்க சந்து சந்தா, துண்டு துண்டா அதை வெட்டி பலி செலுத்துவாங்க. ஒன்னு வெட்டி உயிர் எடுப்பாங்க, ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? எரிச்சிருவாங்க. கரெக்டா இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் ரத்தம் எல்லாம் உள்ள போகும். அது ஒரு பெரிய டீச்சிங். இப்ப என்ன அப்படின்னா, என்னுடைய சரீரத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நானும் மாம்சத்துல வந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்துல தான் வந்திருக்கிறார். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் மாம்சம் தப்பு செஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் தப்பே செய்யல. பாவத்தை அறியாத சுத்த கண்ணன் அப்படின்னு போட்டிருக்கு இயேசு கிறிஸ்து. அவருக்கு அவன் பாவம் செய்யாத சுத்த கண்ணன் பைபிள்ல போட்டிருக்கு. நீங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்களே. 2 Corinthians chapter 5 verse 12. அந்த வசனம் இல்லைமா?
இல்ல he became 21 சாரிங்க 21 வாசிங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, நாம் இயேசுவுக்குள் நீதி ஆகும்படி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன போட்டிருக்கீங்க? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்த அதோடைய அல்டிமேட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில ஜீவனை விட்டு நமக்காக பாவத்துக்காக மரிக்கணும் அப்படின்ற ஒரு காரியம். ஆனா அவர் 3 வருஷம் செய்தது என்னன்னா கிரியைகள். 17வது அதிகாரத்துல சொல்றாரு, நீர் எனக்கு தந்த கிரியைகளை செய்து முடித்த அப்படின்னு சொல்ல. நீர் எனக்கு தந்த கிரியைகள். இயேசு கிறிஸ்து பூமியில உயிரோடு ஜீவிக்கிற பொழுது, நல்லா புரிந்து கொள்ளுங்க, சிலுவை வரைக்கும் போகிற வரைக்கும், கெத்செமனே தோட்டத்துல போகிற வரைக்கும் அவர் கிரியைகளின் நிமித்தமாய் சித்தத்தை செய்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கெத்செமனே தோட்டத்தை வரைக்கும் கிரியைகளின் நிமித்தமாய் சித்தத்தை செய்தார். அல்லது ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்கிறதுல சித்தத்தை செய்தாரு, ஒரு பேய்களை பிசாசு ஓட்டுறதுல சித்தத்தை செய்தாரு, அற்புதம் அடையாளம் செய்கிறதுல சித்தத்தை செய்தாரு, ஒரு செத்த பிணத்தை எழுப்புறதுல சித்தத்தை செய்தாரு. இந்த கிரியைகளின் நிமித்தமாய் அவர் என்ன பண்ணாரு? சித்தத்தை செய்து முடிச்சாரு. அதனாலதான் 17வது அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு கிரியைகளை குறித்து சொல்றாரு. ஆனா சிலுவையில மரணத்தை, அதாவது மரணத்தை ஜெயித்தாரு. அவர் சிலுவையில மரித்தார். அப்ப சிலுவையில இருந்து செய்ய வேண்டிய சித்தம் வேற, சரீரத்துல பூமியில நடந்து கொண்டே அவர் செய்த சித்தம் வேற. எத்தனை பேர் புரியுது? He was walking in the flesh as an anointed Jesus Christ. அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் நன்மை செய்தவராய் என்ன பண்ணார்களா? சுற்றி தெரிந்தாருன்னு சொல்றீங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் சிலுவையில செய்ததான சித்தத்தின் காரியம் வேற, அவர் மாம்சத்துல நடந்து போகும் பொழுது செய்ததான சித்தத்தின் காரியம் வேற. அதனாலதான் அவர் மாம்சத்துல நடக்கிற நேரத்துல அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ செய்தாரு. அவர் செய்ய நினைச்சதை ஒரே ஒருத்தரெல்லாம் தடுத்து நிறுத்த முடியல. அல்லேலூயா. பணத்தை எழுப்பணும்னாரு, எழுப்பினார். 5000 ஜனத்தை போஷிக்கினார். ஏன் ஒரு நேரத்துல ஹேரோது வந்து சொல்றார், ஹேரோது ஆளை அனுப்புனார் இயேசு கிறிஸ்துவ புடிச்சிட்டு போனோம்னு சொல்லிட்டு. அப்ப புடிச்சிட்டு போகலாம் நினைக்கிற நேரத்துல ஏசப்பா சொல்றார், இன்றைக்கு நாளை மறுநாள் உங்க நடுவில் அற்புதம் எல்லாத்தையும் செய்வேன், ஆனா உங்களால என் மேல கை போடவே சொல்றாரா இல்லைங்களா? ஏன்னா என்னை அனுப்பினுடைய கிரியை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், எத்தனை பேர் வந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சரீரத்துல பிதா சொன்ன ஒவ்வொரு நாளுக்கு ஏற்றதான கிரியைகளை செய்து சித்தத்தை செஞ்சு முடிச்சார். அந்த நேரத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் பிறந்த நாளிலிருந்து அல்லது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று பிள்ளையா எல்லாருக்கும் காண்பிக்கப்பட்டு அந்த ஞானஸ்தானம் எடுத்த நாளிலிருந்து கெத்செமனே தோட்டம் வரைக்கும், சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் நன்மை செய்தவரே போனார், நல்லவராகவே இருந்தாரு, எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சாரு. இப்படி கீழ்ப்படுகிறபடி சிலுவையை அவர் எடுக்கிற வரைக்கும் அல்லது கெத்செமனே தோட்டத்தை விட்டு வெளியே போகிற வரைக்கும் பிதாவுடைய உக்கிர கோபமானது இயேசுவின் மேல ஒரே ஒரு தூசி கூட விழல. எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சு இல்லைங்களா? ஏசப்பாவுடைய சரீரத்தின் மேல கெத்செமனே தோட்டத்திலிருந்து வெளியே வருகிற வரைக்கும் அவர் மேல ஒரு தூசியும் விழல. யாரும் அவர் மேல கை போடல, யாரும் அவரை எதையும் ஸ்டாப் பண்ண முடியல. ஆனா கெத்செமனே தோட்டத்திலிருந்து வெளியே வராங்க பாருங்க. இப்ப சொல்றாரு, இப்பொழுது அவர்களுடைய கைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் சொல்றாரு இல்லைங்களா? என் சரீரம் இது நாள் வரைக்கும் என் சரீரத்தை அவங்க டச் பண்ண முடியாது, ஆனா இனிமே டச் பண்ணுவாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப அவர் கிரியைகளை
உயிரோடு இருந்து அவர் நடந்து போனாரு. 3 வருஷம் நடந்து போய் கொண்டு இருக்கிற நேரத்துல அவர் கிரியை நடத்தினார். ஒரே ஒரு இடத்துலயும் அவர் பிதாவுக்கு விரோதமான காரியத்தை செய்யல, பிதாவுக்கு விரோதமான எந்த ஒரு பேச்சையும் பேசல, பிதாவுக்கு விரோதமா எந்த ஊழியத்தையும் செய்யல. அவர் பிதாவை சொல்ற காரியத்தை தவிர்த்து எதையுமே செய்யல. புரிஞ்சவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அவர் அவரே சொல்றார், நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதே செய்கிறபடினால் அவர் என்னை ஒரு காலமும் தனியா விடவே சொல்றாரு இல்லைங்களா? யார் சொல்றதுங்க? இயேசு கிறிஸ்து. இப்பொழுது எல்லாமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவர் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறார். கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தார் தான். ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? அவருக்குள் நம்மை நீதிமான் ஆக்கும்படி பாவமே அறியாத அவரை என்னவாக்கினாருங்க? நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமே செய்யல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எங்க தெரியுங்களா? கெத்செமனே தோட்டத்துக்கு அப்புறம், சிலுவையை சுமந்ததுக்கு அப்புறம். சிலுவைக்கு இந்த பக்கம் அவர் சரீரத்துல ஒரு பாவம் இல்லை. அதனாலதான் பிதாவுடைய அன்பு, பிதாவே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் லாசரை எழுப்புங்க அப்படின்னு நடக்குது. அவர் என்ன சொன்னாலும் பிதா அப்படியே கேட்டு கேட்டு நடக்கிறார். ஏன்னா கீழ்ப்படுகிற குமாரன். நான் பிதா, அவருக்குள்ள பரிசுத்த. அல்லேலூயா. அவர் சிலுவை வரைக்கும் கூட இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கரெக்டா சிலுவையில போகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் இந்த பாதத்தை பூமியில நடத்துறார். இந்த பாதத்தை பூமியில நடந்து போகிறார். இந்த பூமி இருக்கு பாருங்க, இந்த பூமியில இருந்து தான் மண்ணை எடுத்து அந்த மண்ணுல மனுஷனை உருவாக்கி அந்த மண்ணுக்குள்ள உயிரை வைத்து சுவாசத்தை வைத்து ஜீவ ஆத்மாவை மாத்தி நடக்க செய்தாரு. இந்த மண்ணு என்ன ஆச்சு? அந்த மண்ணு மனுஷனா மாறி எல்லாம் போச்சு இல்லைங்களா? கீழ்ப்படியாமை வந்த உடனே இந்த ஒரு ஜீவிக்கிற ஆத்மாவா மறுபடியும் மனுஷனா மாறிட்டான். நம்ம காலைல கேட்டோம் இல்லைங்களா? மனுஷனா மாறிட்டான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 நாள் படைத்ததான சிருஷ்டிகள், 5 நாள் படைத்ததான சிருஷ்டிகள் எல்லாத்தையும் படைச்சிட்டு, அங்க மரம் இருக்கு, இங்க மலை இருக்கு, அங்க செடி இருக்கு, இங்க கொடி இருக்கு, வானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவைகள் எல்லாம் பார்க்கிற அளவுக்கு தான் அந்த சிருஷ்டிகளுக்கு கண்களுக்கு முன்னாடி தான் மனுஷனை உருவாக்கினார். புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிருஷ்டிகளுக்கு முன்னாடி தான் யார ஒன்று உருவாக்கினாருங்க. அடுத்து அந்த சிருஷ்டியில இருந்தே தான் மனுஷனுடைய சரீரத்தை எடுக்கிறார். கரெக்டுங்களா? 5 நாள் படைச்ச அந்த ஒரு சிருஷ்டியில இருந்து தான், அந்த ஒரு கிரியேஷன்ல இருந்து தான் என்ன எடுக்கிறாருங்க? மண்ணை எடுத்து மனுஷனா மாத்துறார். அப்படின்னா மண்ணு என்கிற சிருஷ்டி அதெல்லாம் சாட்சி கொடுக்கணும். பைபிள்ல போட்டிருக்கு. இந்த மண்ணு என்கிற சிருஷ்டி என்ன சொல்லுதுன்னா, நம்மிலிருந்து சரீரம் உண்டாகி அவருக்கு பிள்ளையா மாறி இருக்கிறாரு பாரு அப்படின்னு சிருஷ்டிக பேசி கொள்ளுகிறது. எத்தனை பேர் புரியுதுங்க? நம்மிலிருந்து வந்த அவருடைய பிள்ளை. யார் சொல்லுதுங்க? சிருஷ்டிகள். இப்ப என்ன நடக்குதுன்னா, அடுத்து கீழ்ப்படியாம போகும் பொழுதும் இந்த சிருஷ்டி பாக்குது. இந்த மண்ணில் இப்ப நடந்து வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்களின் நிமித்தமாய் இந்த பூமி என்னாச்சுங்க? சபிக்கப்பட்டது. கரெக்டுங்களா? அடுத்து இவங்க கையில இந்த பூமியை ஆண்டுகொள் அப்படின்னு கையில கொடுத்தார். ஆனா இவங்க கீழ்ப்படியாம போயிட்டு என்ன பண்ணிட்டார்? ஆண்டு கொள்ள வேண்டியவங்க தன் கையிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஆளுகை, அந்த பூமியை பிசாசு கையில கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. யார் கையில கொடுத்துட்டுங்க? பிசாசு கையில போயிடுச்சு. இப்ப நல்லா புரிந்து கொள்ள. அதனால தான் இயேசு கிறிஸ்து சோதிகர் இவைகள் அனைத்தும் யார் கையில கொடுத்துருக்குங்க? ஏன் கையில கொடுத்துருக்கு சொல்ல இல்லைங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இவங்க கீழ்ப்படியாம நடக்கிறாங்க. யார் பாக்குறாங்களோ இல்லையோ, பூமி பாக்குது. அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களையும் கீழ்ப்படியாதவர்களையும் 3 இடத்துல இருந்து கண்காணிக்க முடியும். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற புத்திரரா இருக்கட்டும், கீழ்ப்படியாம புத்திரர்களா இருக்கட்டும், ஒன்னு பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார், பூமியில இருக்கிற சிருஷ்டிகள் பார்க்கிறது, 3வது பிசாசு பார்க்கிறார். யார் சொல்லுங்க? 2வது பூமியின் சிருஷ்டிகள், 3வது பிசாசு பார்க்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, சிருஷ்டி பார்க்குது, அழகா படைச்சாரு, என்கிட்ட இருந்து மண்ணில இருந்து எடுத்து அழகா படைச்சாரு, ஆனா நீ கீழ்ப்படியாம போயிட்டியே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சிருஷ்டி ஆண்டவர் குளிரான நேரத்துல அந்த தோட்டத்துக்குள்ள நடந்து வருகிறதை
ஆதாம் பார்த்தாரோ இல்லையோ, சிருஷ்டி பார்த்துச்சு. கவனிக்கிறீங்க? ராமன் சொல்லுங்களேன். சிருஷ்டி பார்த்துச்சு. இப்ப இந்த சிருஷ்டி பார்த்துட்டு இருக்கு. ஆண்டவர் கோபமா பேசுகிறதையும் சிருஷ்டி பார்த்துட்டு இருக்கு. இப்ப ஆண்டவர் சபிக்கிறதையும் சிருஷ்டி. இப்ப ஆண்டவர் சபித்ததுல ஒரு முக்கியமான சாபம் என்னன்னா, மண்ணால படைக்கப்பட்ட நீ அந்த சரீரத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துட்டாரா. இதையும் யார் கேட்டுட்டு இருக்கிறது? சிருஷ்டியும் கேக்குது, பிசாசும் கேட்டுட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சரீரத்திற்கு ஆண்டவர் ஒரு விதிமுறையை வச்சுட்டார், ஒரு சட்டத்தை வச்சுட்டார் இல்லைங்களா? என்ன சட்டம் இது? கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் கேட்டலைங்க, ஒரு நாள் ஒரு நாள் மண்ணோட மண்ணா போனோம். அப்ப இந்த சரீரத்துடைய வேலை, இந்த மண்ணோட வேலை என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீ தப்பு செஞ்சுட்ட, உன் பாடி இங்க வரும், மறுபடி உன்னை நான் மண்ணா மாத்துறது தான் எங்க டார்கெட். எது பேசுதுங்க? சிருஷ்டி. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே கீழ்ப்படியாத புத்திரர், யாருமே கீழ்ப்படிதல் இல்லை, யாருக்குமே கீழ்ப்படிதல் இல்லை. அதனாலதான் யாரு மரிச்சாலும் என்ன நடக்குதுங்க? மண்ணுல வச்சோன்னு என்ன நடக்குதுங்க? புழு பிடிச்சிடுது, எல்லாம் ஒண்ணு அழுகிடுது, மண்ணோட மண்ணா மக்கி போயிடுது. எவ்வளவு அது பாருங்க. இப்போ சில பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருந்தாலுமே கூட அது கடைசியில என்னதான் ஆகும்? மண்ணோட மண்ணா அழிஞ்சுதான் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த சிருஷ்டி 4500 வருஷம், 4400 வருஷம் வரைக்கும் இல்லைங்களா? இப்ப இந்த சிருஷ்டி எல்லா கீழ்ப்படியாமை, கவனிங்க, எல்லா கீழ்ப்படியாத புத்திரர்களை வரணும் வரணும் வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் மாம்சம், ஏன் சரீரம் இல்லையா, ஏன் ரத்தம், இது ஒரு நாள்ல ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். கரெக்டா? கரெக்டா இல்லைங்களா? மண்ணுல புதைச்சிட்ட அப்புறம் என்ன ஆயிடுங்க? ரத்தமும் அழிஞ்சு போயிடும், மாம்சமும் அழிஞ்சு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 Corinthians chapter 15 verse 50. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அழிவில்லாத இடம். ஏன் அழியாத இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், சாவாமை உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறார். அழிவில்லாத அந்த இடத்திற்கு அழிவுள்ளது போகாது. அப்ப என் சரீரம் என்ன? கரெக்டுங்களா? அழிவுள்ளது. அழிவுள்ளது போகுமா? என் ரத்தம் என்ன? அழிவுள்ளது. அழிவுள்ளது போகுமா? போகவே போகாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாவை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு எதை வீடாக கொடுத்திருக்கிறார்? What did God give to us as a house to protect the soul? சத்தமா? பாடி இல்லைங்களா? சரீரம். இந்த சரீரத்தை கொண்டுதான், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த சரீரத்தை கொண்டுதான் உள்ள இருக்கிற ஆத்மாவை சேஃபா வைத்துக் கொள்ள முடியும். இந்த சரீரம் தப்பு செய்ய உள்ள இருக்கிற ஆத்மா எக்ஸ்பைரி டேட் போயிட்டே இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது அழிஞ்சு போயிடும். அவர் சொல்லிட்டார், எப்படி பார்த்தாலும் இது அழிஞ்சு போயிடும். ஆண்டவரே, இந்த சரீரம் அழிஞ்சிரோமே, இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும், ரத்தம் அழிஞ்சு போயிடும், மேல வராதுன்னு சொல்லிட்டீங்க. என் ஆத்மா மேல வரணும்னா சரீரம் இல்லாத மேல வராதே, நான் எப்படி வரணும் ஆண்டவரே? அப்படின்னா அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். சில பேர் புரிஞ்சிருக்கும், அதுக்கு ஒரு நான் வேற பிளான் வச்சிருக்கிறேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பாடி நடக்குது, மண்ணோட மண்ணா போகுது அப்படின்னா அழிஞ்சு போகுது. இங்க தெளிவா போட்டிருக்கு, அழிவுள்ளது அழியாமையை சுகந்தரிக்காது. என் சரீரம் அழிஞ்சு போயிடும், மாம்சமும் ரத்தம் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்காது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என் ஆத்மாக்கு என்னயா வழி? ஒரு மனுஷன் ஆத்மா ப்ரொடெக்ட் பண்ணணும்னா சரீரம் தான். அப்ப என் சரீரம் மண்ணோட மண்ணா போயிடுது, நான் எப்படி போகணும் ஆண்டவரே? அப்படின்னா எனக்கு அழிவே இல்லாத ஒரு சரீரம் வேணும், அழிவே இல்லாத ஒரு ரத்தம் வேணும். எப்படி கிடைக்கும்? புரிஞ்சுங்களா? அழிவே இல்லாத ஒரு சரீரம் வேணும், அழிவே இல்லாத ஒரு ரத்தம் வேணும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்து வரைக்கும் அவர்
கிரியைகளை செய்து சித்தத்தை செய்து முடித்தார். ஆனால் சிலுவையில அவர் பாவத்தை சுமக்கிற சித்தத்தை செய்து முடித்தார். சிலுவையில் என்ன பண்ணாருங்க? பாவத்தை செய்கிற. இப்ப தேவனுடைய உக்கிர கோபமானது, நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய உக்கிர கோபம் ஏசப்பா நடக்கும் போதும் வரல, படுக்கும் போதும் வரல, சாப்பிடும் போதும் வரல, 5000 ஜனத்தை போஷிக்கும் போதும் வரல, ராபோஜனம் கொடுக்கும் போதும் வரல, எந்த நேரத்துல வரல. தேவனுடைய கோபம் சிலுவை மேல போக மட்டும்தான் வருது. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த பூமியே வந்து இயேசு கிறிஸ்துவை வேற மாதிரி பார்க்கணும்னு நினைச்சாலும் வேற மனுஷனை பார்க்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிங்க பார்க்க முடியல. ஏன்னா இவர் நம்ம மேலே தான் நடந்துட்டு இருக்கிறார். இந்த 3.5 வருஷமா ஒரு நாளும் அந்த பழைய ஆதாம் மாதிரி இவர் இல்லை அப்படின்னு சிருஷ்டிங்க பேசுது. ஒரு நாளும் அந்த பழைய ஆதாம் மாதிரி இல்லையே. பிதாவே அழிக்கணும்னு நினைச்சாலும், பிதாவே நீங்க என்ன சட்டம் போட்டீங்க? ஆதாம் தப்பு செஞ்சதுனால மண்ணால படைக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்பன்னு சொன்னீங்க. ஆனா இந்த சரீரம் ஒரு தப்புமே பண்ணலையே, எப்படி நீங்க அழிக்க முடியும்? நீதி உள்ள தேவன், அவர் ஒன்னுத்தையும் செய்யல. இப்ப என்ன நடக்குதுன்னா, சிலுவையை வாண்டடா போய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கிறார். சிலுவையை சுமந்தும் இந்த பூமியில நடந்துதான் போறார். இப்பவும் சிருஷ்டி பாக்குது. இப்பவும் தேவனுடைய கோபம் வரல, தூக்கிட்டு போறாரு. சாட்டையில அடிக்கிறாங்க, அப்பவும் தேவனுடைய கோபம் வரல, ஃபுல்லான கோபம் வரல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிலுவையில் தொங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. He hanged on the cross அப்படின்னு போட்டிருக்கு. சிலுவையில படுக்க போட்டு சிலுவையில அடிச்சு இயேசு கிறிஸ்துவோடைய பாதம் இந்த பூமியை தொடாதபடி உயர்த்தி நிக்க வச்சாங்க. என்னாச்சுங்க? உயர்த்தி நிக்க வச்சாங்க. இப்போ சிருஷ்டி 3 வருஷமா என் மேல நடந்துட்டு இருந்த ஒரு பாதம் இப்ப காணுமே. 3 வருஷமா கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு இருந்த ஒரு சரீரத்தை காணுமே. 3 வருஷமா நடந்துட்டு இருந்ததானே ஒரு மாம்சத்தை காணாமே, எங்க போச்சு அப்படின்னு சிருஷ்டிங்க தேடினாக்கா, அந்த பூமி படாதபடிக்கு பாவம் செய்து சுமக்க வேண்டிய சிலுவை இயேசுவை சுமக்க வச்சு அந்த சிலுவையில அடிச்சு இயேசப்பாவை தொங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துடைய பாதமானது பூமியை தொடாம அந்த சபிக்கப்பட்ட சிலுவையில இருக்கு பாருங்க, சிலுவை சாபம். அந்த சாபிக்கப்பட்ட தப்பு செஞ்சவங்க தான் அதை சுமக்கணும். இவரே வாண்டடா போய் அதை சுமக்கிறாரு. வானாப்பா, நீ தப்பே செய்யனாலும் அதை தொட்டனா நீ ஒரு பாவி, பரவாயில்ல நான் தொடறேன். புரியுதுங்க? அதை தொட்டாரு பாருங்க, தொட்டுட்டு போய் நிக்கிறாரு. பிதாவுடைய மொத்த கோபமும், அவர் ஊழியம் செய்து கெச்சமேன் தோட்டத்து வரைக்கும் வராத கோபம் சிலுவை மேல அந்த கால் படாச்சு போச்சு பாருங்க, சிலுவை மேல வந்து அடிக்குது. இப்ப சிருஷ்டியே வந்து தடுக்கணும்னாலும் சிருஷ்டிகளே ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. சிலுவென்ற சாபம் அவர் முதுகுல ஒட்டிட்டு இருக்கு. அந்த சிலுவென்ற சாபம் நமக்கு வரணும், நம்ம தான் பாவி. ஆனா அந்த சிலுவென்ற சாபம் அவர் முதுகுல ஒட்டிட்டு இருக்கு. இப்போ சிருஷ்டியும் பேச முடியல, எதுவுமே செய்ய முடியல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு செகண்ட் கூட பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போல, ஒரே ஒரு செகண்ட் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படியாம இருந்ததில்ல, ஒரு நொடியும் பிதா அவரை விட்டு பிரிந்ததில்ல. இப்ப என்ன நடக்குதுன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவம் ஏசப்பாவுடைய ஆத்மா ஆவி அப்படி இல்ல, இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தின் மேல வந்து அமர்ந்துச்சு பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு துக்கமான விஷயமே இதுதான் பிதாவே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாவி ஆகல, பாவமானார். not a sinner but a sin. மொத்தம் வந்துச்சு. சிருஷ்டியும் பேச முடியல, பிதாவும் பேச முடியல, நீதியின் தேவன் இல்ல, ஒண்ணுமே செய்ய முடியல. பைபிள்ல போட்டிருக்கு, ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பலியாகவும் ஆக்கி பிதாவுக்கு இருந்த மொத்த வெறியையும் சின்ன பின்னமா இயேசுவோட சரீரத்து மேல காமிச்சிட்டார். சில பேர் கோபம் வந்தா எனக்கு ஏதாவது அடிச்சு ஒடிச்சாதான் சரியாவும் சொல்லுவாங்க பாருங்க. பிதாவுடைய உக்கிர கோபம் மொத்தமும் பிதா இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தின் மேல காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப சரீரத்தின் மேல காமிச்சிட்ட உடனே எந்த அளவுக்கு காமிச்சா தெரியுமா? பிதா சாவணும், இயேசு கிறிஸ்து
சாகிற அளவுக்கு அடிச்சிட்டார் பிதா. மனுஷனை, ஆதாமை அடிக்க வேண்டியதான அந்த ஒரு கொலை வெறிய மொத்தத்தையும் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல போட்டுட்டார். அவருக்கு அந்த வெறி அடங்குற வரைக்கும் அடிச்சு 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 பிதாவுடைய மொத்த கோவம் இயேசு கிறிஸ்து மேல செலுத்திட்டார். அல்லேலூயா. துடிச்சு 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 செத்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப செத்துட்டார். இப்பதான் ஹைலைட். அல்லேலூயா. எத்தனை சன்ஸ் ஆஃப் காட் இங்க இருக்கிறீங்க? எத்தனை தேவ புத்திரர்கள் இருக்கிறீங்க? இப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்ம சன் ஆஃப் காடா இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் சரீரத்துல பாவமே செய்யலையே. பாவம் செஞ்ச சரீரத்துக்கு என்ன சட்டம் கொடுத்தாருங்க? மண்ணால படைக்கப்பட்ட நீ. இப்ப என்ன பண்றாங்க? எல்லாரும் மாதிரி இயேசு கிறிஸ்துவ பாடியை தூக்கிட்டு போயிட்டு கல்லறையில வைக்கிறாங்க. அங்கிருந்து தூக்கி போய் வேற ஒரு கல்லறையில வைக்கிறாங்க. இப்ப மறுபடியும் சிருஷ்டிங்க அதே சரீரம் நம்ம மேல வந்து கிடத்தி இருக்குதேன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுது. சிருஷ்டிகளுக்கு நல்லாவே தெரியும் யார் தேவ புத்திரர்கள் என்று. பிலிப்பியர் ரோமர் 8வது அதிகாரம், சீக்கிரம் அந்த வசனத்தை போடுறீங்களே. ரோமர் 8வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து சீக்கிரம் வாசிங்களே. அவ்வளவுதான், மீதி வீட்டுல வாசிச்சு கொள்ளுங்க. சிருஷ்டிகள் என்னவா? மிகுந்த சிருஷ்டிகள் பசிதாகத்தோட காத்திருக்கான். யாருக்காக? தேவ புத்திரர்கள். இந்த சிருஷ்டிகளுக்கு தேவ குமாரன் யார் நல்லாவே தெரியும். சரீரத்தை வந்து கிடத்துறாங்க. இது தப்பு செய்யாத சரீரமாச்சே, நம்ம எப்படி இழுக்க முடியும்? ஸ்டீபன் செத்து போனா இல்லற அவனை முதல்ல இழுத்து அவனை புழுவா மாத்து, மண்ணோட மண்ணா மாத்து, நாற்றடிக்க வைன்னு சொல்ல கண்டிப்பா. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை வைத்தா இழுக்கனான்னு நினைச்சாலும் இழுக்க முடியல. ஏன்னா பாவமே செய்யாத சரீரம். அல்லேலூயா. சிலுவையில் இருக்கிற வரைக்கும் தான் தேவனுடைய உக்கிர கோபம் மறுபடியும் பூமியை டச் பண்ணிடுச்சே. சிருஷ்டி விடுமா? நீர் நீதியின் தேவன் தானே, இந்த சரீரம் தப்பு செய்யலையே, அங்க அடிச்சிங்க இங்க ஒன்றும் பண்ண முடியாது. சரீரத்தை எடுத்து போய் கிடத்துறாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த சரீரம் கடத்தி வச்சாச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? லைக் சிருஷ்டியை பாத்தில பிதா மேல வரைக்கும் இந்த சரீரம் ஒன்றும் டேமேஜ் ஆகாது, கொஞ்சம் 3 நாள் பார்த்துக்கங்க, ஆவியில போய் கொஞ்சம் 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு வரணும். ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரணும். போயிட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் உயிரோட வந்துட்டார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் மாம்சம் என் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்காது. ஏசப்பா என்னை பின்பற்றுங்க, தாழ்மை கீழ்ப்படுதலை எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ நீங்கள் எனக்குள் இருப்பீங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அவன் அப்படின்னா என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. நான் புரிய வைக்கிறேன் பாருங்க. எல்லாரும் சீக்கிரமா டக் டக்குன்னு எடுத்துக்கங்களேன். உங்களுடைய ஒரு பேப்பர் இப்படி எடுத்துக்கங்க. ஒரு 5 minutes ஒரு பேப்பர் எடுத்துக்கங்களேன். எல்லாம் ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. இது உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, சரிங்களா? இது உங்களுடைய ஆவி, உங்க ஆத்மா. பைபிள் இருக்கா? இதுதான் நீங்க. இப்ப நான் இது ஸ்டீஃபனோட ஆத்மா. இது வந்து இயேசு கிறிஸ்து. இந்த பைபிள் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவையா இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட, உலகத்தெல்லாம் வெறுத்துட்டேன், இயேசுதான் உலகம் சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப லவ் பண்றதுனால ஆசைப்படுறதெல்லாம் இப்ப பிடிக்கல. மாம்சத்துக்கு நான் சாகுறேன், இச்சைக்கு நான் சாகுறேன், எல்லாமே வெறுத்துட்டேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என் மாம்சம் செத்து போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் மாம்சம் செத்து போச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து நடக்க நடக்க நான் மாம்சத்துக்கு செத்து போகிறேன். அப்ப செத்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, என் ஆத்மா என் சரீரத்தை விட்டு இயேசுவுக்குள் போய் ஒளிந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. யாருக்குள்ள ஒளிந்து கொள்ளுங்க? இயேசுவுக்குள் ஒளிந்து கொள்ளுகிறது. இப்ப யாராச்சும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் எங்க இருக்கிறேன் சொல்லுங்க? என் ஆத்மா எங்க இருக்கு சொல்லுங்களேன்? இது யாரு? என் ஆத்மா எங்க இருக்குங்க? என்னை அடிக்கலான்னு வந்தாலும் இயேசுவை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏங்க மேல இருக்கிற பிதாவே என்னை பார்க்கணும்னாலும் இயேசுவை தான் எனக்குள்ள பார்ப்பார். நான் யாருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறேன் தெரியுமா? இயேசுவுக்குள். அதனால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. புரிஞ்சுக்கலாம். அதோட விட்டார நம்ம ஏசப்பா என்ன சொன்னார் பிதா? என் மாம்சமும் என் ரத்தம் மேல வராது சொல்லிட்டாரு. ஆனா என் ஆத்மா எப்படி வருது ஏசப்பா? உன் சரீரம் வராது, உன் ரத்தம் வராது, என் மாம்சம் இல்லை, என் ரத்தம் இல்லை, பிட்டு இந்தா உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இந்த உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இந்த ரத்தத்துக்கு அழிவே இல்லை. நான் சாப்பிடுற அந்த ஒரு
அவருடைய சரீரத்துக்கு அழிவே இல்லை. அந்த சரீரத்தை புசித்தபடினால் நான் அந்த சரீரத்துக்குள் இணைந்திருக்கிறேன். அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறபடினால் நான் அந்த ரத்தத்துக்குள் பானம் பண்ணியிருக்கிறேன். என் சரீரம் இந்த மண்ணோட மண்ணு போனாலும் பிரச்சனை இல்லை. என் இயேசுடைய சரீரத்தை புசிப்பதாலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலும் அவர் ரத்தத்தை கொண்டு கண்டிப்பா தேவராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிச்சிருவேன். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? அந்த 1 கொரிந்தியர் 15 சொல்றது என்ன உண்மைதான். என் ரத்தம் போவாது. ஆனா என் இயேசு ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுல இருக்கிற செல் எல்லாம் அப்படியே அசைஞ்சிட்டே இருக்கான். அல்லேலூயா. அதுல சும்மா இப்படி நான் டச் பண்ணாலே போதும், அந்த ரத்தமே என்ன மேல கூட்டிட்டு போயிடும். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் பாருங்க, அவர் சரீரம் கூட அடிக்கப்பட்டதுக்காக எதுக்கு நான் என் மேல வர வேண்டிய மொத்தமே அழிச்சிடணும். ஆனா அப்படியே அழிஞ்சு அவரு சாக அடிச்சாலுமே கூட மண்ணோட மண்ணா பாரணும். அப்படி இயற்கை நினைச்சாலும் முடியல, பிசாசு நினைச்சாலும் முடியல. ஏன்னா பாவம் செய்யற சரீரம் தான் மண்ணோட மண்ணா போக முடியும். ஆனா இவர் சரீரம் என்னாச்சு தெரியுங்களா? மறுரூபத்தின் சரீரமாய் மாறி. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தார். எத்தனை பேர் ஒத்துக்கு நாமேன்னு சொல்லுவீங்க? மாம்சத்துல மரிச்சார். அந்த மாம்சத்தை அப்படியே மறுரூபமாய் உயிரோடு அடைந்தார். இப்ப இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் எங்க இருக்கு? Where is the body of Jesus? உயிர் தெழுந்தாருமா, அதுக்கப்புறம் எங்க இருக்கு? மறுரூபமானார், அதுக்கப்புறம் எங்க இருக்கு? Where is the body of Jesus? ஆமா ஆமாமா, ரத்தம் மொத்த சட்ட ரத்தம் வந்துடுச்சு. ரத்தம் ஃபுல்லா இங்க தான் இருக்கு. ரத்தம் இன்னும் மேல போல. ரத்தம் மொத்தமும் இங்க தான் இருக்கு. அதாவது 7 வருஷம் உபத்திர காலத்துல ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அங்க வரைக்கும் கூட ரத்தம் இருக்கு. அவர் மாம்சம் என்னவானது? நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் மாம்சம் மறுரூபமாகி அவர் குமாரனா வந்தார் இல்லைங்களா? அந்த குமாரனா இன்னைக்கு வரைக்கும் பிதாவின் வலது பரிசத்துல மறுரூபத்தின் சரீரத்துல அங்கேயே தான் இருக்கிறார். அதனாலதான் சொல்லுது, அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். அவர் தேவகுமாரனாய் கடந்து போய் தேவகுமாரனாய் கடந்து வந்து தேவ புத்திரர்களை எடுத்துக்கொண்டு போகுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? புரிஞ்சு. அதனால என் சரீரம் என் மாம்சம் சாகிறதுக்கு விட்டு கொடுக்கணும். 2வது இன்னைக்கு செஷன்ல சொல்றேன், என் மாம்சமும் காலையில தாழ்மையும் கீழ்ப்படிதல். 2வது என் மாம்சமும் ரத்தமும் சாகணும், சாகிறதுக்கு விட்டு கொடுக்கணும். பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எல்லாம் குப்பை என்று நஷ்டம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எத்தனை பேர் இயேசுக்காக உயிரை கொடுக்குறீங்க? கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். சொல்றேன் இல்லைங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதே தான் பேதுரு பண்ணார். உமக்காக என்ன சொன்னாருங்க? உயிரே கொடுத்துருவேனார். நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், எனக்கும் சேர்த்துதான். அவர் சொன்ன எல்லாத்தையும் நான் கீழ்படுகிறேன், எல்லாவற்றையும் வெறுத்துட்டேன், இயேசு மட்டும்தான் எனக்கு, என் மனசுல எதுவுமே இல்லைன்னு சொல்றோம். கையை உயர்த்துங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் வெறுத்தால ஏதோ ஒன்று வெறுக்கல தானுங்க. அப்புறம் எப்படி இங்க உயிர் கொடுப்போம்? அல்லேலூயா. சாகணும்னா மொத்தமா சாகணும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமா இருக்கிற எல்லா. பேதுரு சொன்னார், உயிர் கொடுக்கிற நிறைவேற்ற முடியல, ஏன்னா இன்னும் சாகல. பவுல் சொன்னாருங்க, மரணமே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை கழுத்தை போய் கொடுக்கிறாருங்க. கடைசி வரைக்கும் இயேசுவை விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. தட் இஸ் சன்ஸ் ஆஃப் காட். இந்த செஷன்ல என் மாம்சம் அப்படியே உள்ள போவாது, என் ரத்தம் உள்ள போவாது. நான் அவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவருக்குள்ள நான் போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து, கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து, தேங்க்யூ ஃபாதர். ஹalleluya. ரெமோஷன் திரிதிரிகளபரப. எல்லா வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ப்ளீஸ். எல்லா வாய்களை திறந்து கண்களை மூடி சப்மிட் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேவகுமாரன் சரீரத்துல பாடுபட்டு அவர் என்னை குமாரர் குமாரத்திகளா மாறி இருக்கிறார். எப்படி தெரியுமா? நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நான் உலகத்தாராய் மாறக்கூடாது. நாளுக்கு நாள் நான் இயேசுவா மாறணும். எவர்களை அழைத்தாரோ முன் குறித்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே.
ஷாக்காதரா கடைசி எல்லா கண்ணை மூடி கையை ரெண்டு கையை மேல உயர்த்தி ஷேகேரே. ஓ சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே, இனி ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசினுடைய அல்டிமேட் கோல் டெஸ்டினி எதுனா தரிசனம், நம்பிக்கை எல்லாம் பரலோக ராஜ்யம். இந்த ஞானம் பிறந்து விட்டால், இந்த தெளிவு வந்து விட்டால், இதை ஆழமாய் புரிந்து விட்டால் அவர்களை அசைக்க யாராலும் முடியாது. உலகமும் அசைக்க முடியாது, பிசாசு அசைக்க முடியாது, எந்த பிரச்சனையும் அவர்களை அசைச்சு பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் தெளிவு பெற்ற விசுவாசிகள், பரலோக ராஜ்யத்தை குறித்து தெளிவாய் புரிந்து கொண்டவர்கள். ஆகவே இந்த மாலைவெளியிலே கர்த்தர் நம்முடைய மத்தியிலே காலையில் இதுவரைக்கும் ஆண்டவர் பேசியிருக்கார். ஆகவே எல்லா ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நாளை காலை ஆராதனை சரியாக 9 மணிக்கு இருக்கும். திருவிருந்த ஆராதனை இருக்கும். சபை விசுவாசிகள் எல்லாரும் ஆயத்தத்தோடு வாருங்கள். பரலோக பிதாவே, இந்த ஒரு நாள் செமினாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாள் செமினாரில் பங்கேற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கேட்ட சத்தியங்கள், கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே மனதில் அப்படியே பதிந்து அது நூறத்துணியாய் பலன் கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிற மக்களாய் நீர் மாற்றி ஆண்டவரே நாளுக்கு நாள் தேர்ச்சி பெற்ற மக்களாக, தேறினவர்களாய் மாறத்தக்கதாக இவர்களை ஆவிக்குரிய ஜீவித்திலையும் விசுவாசத்திலையும் வேத வசனத்திலையும் ஆண்டவரே வளர்ச்சி அடைகிற மக்களாய் மாறட்டும். ஆண்டவரை கேட்ட எந்த ஒரு வார்த்தையும் பிசாசானவன் பொறுக்கிக் கொள்ளாதபடி இவர்கள் உள்ளத்தில் விதையாய் விலை செய்யுங்க ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளில் கூட்டத்தில் பங்கேற்றது நல்லது. ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக்கொண்டேன் என்று உணரத்தக்கதாய் பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் எல்லா தீமைக்கு கர்த்தர் விலக்கி ரட்சியும். இந்த ஆராதனை முடிந்து அவர்களை சுகபத்திரமாய் கொண்டு போய் அவர்கள் வீடுகளை சேர்த்துள்ள ராஜா. சகல சங்கார தூதனும் ஆண்டவர் எல்லா தீமைகளும் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவர் தேவ நம்பிக்கை விசுவாசத்தை தாரும். நாளை காலை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை மக்களை நீர் ஆயத்தப்படுத்தும். அவர்கள் ஆயத்தப்பட்ட சமூகத்துக்கு வரட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வரலை மறவாது. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் சமாதானமும் நாம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பாராக. எல்லா கரங்களத்தையும் ஆண்டவர் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்காக உங்களை அவருக்கு மிக்க நன்றி. நாளை காலை சந்திப்போம்.